பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி தூங்கமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ வெய்தி பெருநூற்றுக்கு இறையனத்தின் வாயில் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வைர வரிகளை வழங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் வழங்கி இந்த பட்டிமன்றத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இது வெறும் பட்டிமன்றமா? இல்லைங்க, பாட்டு மன்றமும் கூட. சரி, பாட்டு மன்றம் மட்டும்தானா? இல்லைங்க, இலக்கிய இலக்கண மன்றமும் கூட. அது எப்படிங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியும்? ஏன்னா எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படிங்க. எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் திரைசையில் இலக்கண இலக்கியங்கள் 2000க்கு முன்பு 2000க்கு பின்பு. ஒரு மொழி இலக்கண இலக்கியம் என்பது உயிர் நாடி போல. அந்த இலக்கண இலக்கியங்களை எளிய மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் காலந்தோறும் தமிழ் திரைசை பெரும்பங்கு ஆற்றுகிறது. சின்ன வயசுல நான் ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டுல காய் காய் காய்னு கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல காய் வருது. ஆனா எந்த காய்கறியையும் காணும் காட்சியில. அது ஒரு காதல் பாட்டு. சரி, காதல் பாட்டு ஏன் காய் காய் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாக்க அதுல ஒரு இலக்கணம் எனக்கு அறிமுகமானது. ஒரு அற்புதமான இலக்கணம் சிலேடை. சரி, பாட்டாவே படிச்சுருவோமே. சங்கீதம் தெரியாத எனக்கு கேள்வி நடக்குதுல்ல. கத்திக்காய் காய் காய் ஆலங்காய் நிலவே இத்திக்காய் காயாதே கத்திக்காய் இசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய வரைக்காய் மங்கை என்பது கோவைக்காய். இதை நீங்க நேரடியாக பார்த்தீங்கன்னா அத்திக்காய் கோவைக்காய் பாவைக்காய் இப்படிதான் வரும். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்னை பிரிஞ்சு தலைவன் எடுக்க அந்த திக்கில, ஆனா அவன் எந்த கவலையும் இல்லாம இருக்கான். அதனால இந்த திக்கில் காயாது, இத்திக்கில் காயாது, அத்திக்கில் காய், அந்த திக்கில் காய் அப்படின்றாங்க. கன்னிக்காய், பாவைக்காய் அந்த பொண்ணுக்காக, அங்கேக்காய், அவரைக்காய், மங்கை என்பது கோவைக்காய், கோனா தலைவன், என் தலைவனைக்காய் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரி, நீங்களா தலைவன் வந்துட்டு போகுது. உடனே தலைவன் சொல்றாரு, மாதுளங்காய் ஆனாலும் என்னிடம் காய் ஆகுமா, என்னை நீ காயாது, என்னிலும் நீ அல்லவா அப்படின்னு சொல்றாரு. மாதுளங்காய்னா மாது உள்ளம் காய். அந்த பொண்ணோட உள்ளம் கண்டிப்பா காயாதான் இருக்கணும். அதனாலதான் என் சோகத்தை புரியாம அது ஒண்ணு இயங்கிச்சுது. நானும் நிஜமாவே சோகமா தான் இருக்கேன். என்னை நீ காயாது, என்னிலும் நீ அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வயசு நல்ல போட்டு. இதை நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா அத்திக்காய், கோவக்காய், பாவக்காய், மாதுளங்காய் இருக்கு. ஆனா உண்மையான அர்த்தம் வேற. இப்படி ஒரு சொல் பல பொருட்பட பேசுவதுதான் சிலேடை என்பார். இப்படி ஒரு அற்புதமான இலக்கணத்தை சின்ன வயசுல எனக்கு அறிமுகப்படுத்தியது ஒரு தமிழ் திரை இசை பாடல். இப்படிதாங்க காலந்தோறும் தமிழ் திரை இசை பாடல்கள் அது 2000க்கு முன்பா இருந்தா இல்லை, பின்பா இருந்தா இல்லை, கடத்தி கொண்டே இருக்கு. அது எப்படின்னு விவாதிக்கலாமா? சும்மா அடிச்சு கேட்போன்ற மாதிரி 2 பேரையும் மோத விட்டு வெளியே பார்க்கலாமா? இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஏன்னா தமிழ் திரைசைன்றது ஒரு பெரிய கடல், இலக்கண இலக்கியன்றது அது பெரிய கடல். இதுல சரியான முத்துக்களை 2 பக்கமும் தேர்ந்தெடுத்து சரியா போக்கணும். இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே அப்படின்னு யோசிக்கும் போது நான் இருக்கோம் மேடம் அப்படின்னு தைரியமா முன்வந்த நம்ம பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? முதல் பேச்சாளர் பொறுமையில் திறமையில் இருந்த நம்ம 1ஆம் ஆண்டு மாணவி புவனேஸ்வரி. 2வது பேச்சாளர் தண்ணி இல்லைன்னா கூட நிகழ்ச்சி நடக்கும், நம்ம தனுஷில நிகழ்ச்சி நடக்கும். நம்ம ஆளினால் அழகுராஜா தனுஷர்கள். அடுத்தது இந்த கல்லூரியில் சொல்லி செல்வதாக நம்மை நிரூபிக்கப்பட்ட தீனதயாளன் அவர்கள். சரிங்க, ஒத்துக்கிறோம். 2000க்கு முன்பு கண்ணதாசன் இருந்தாரு, கட்டுப்போட்டு இருக்காரு, மருததாசன் இருந்தாங்க, நம்ம ஆள் இருந்தாங்க, ஒத்துக்கிறோம். நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா? எங்ககிட்ட நான் முத்துக்குமார் இருக்காங்க, மதன் தாக்கி இருக்காங்க, தாமரை இருக்காங்க, சளைக்காம இலக்கண இலக்கிய போட்டி வந்திருக்காங்க. 2000க்கு பின்பு அறிஞர் அறிவும் அமைதியும் மிக்க 1ஆம் ஆண்டு மாணவர் மகேஸ்வரன். எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்க, சிரித்து சிரித்து சிறையில போன வருடம் நடுவே தெரிவிக்க விட்ட அந்த சொல்லால் இருக்க சிந்தனை பேச்சாளர்கள் தயார்கள். சரி, பொதுவாக பட்டிமன்றத்தில் பரிசு யாரு கிடைக்கும்? பேச்சாளர்களுக்கு கிடைக்கும். என்னைக்காவது பார்வையாளர்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆனா இந்த பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களுக்கும் நல்ல பரிசு கிடைக்கும். ஒரு எளிமையான இலக்கண இலக்கியத்தில் ஒரு பாட்டை பாடுறேன்.
யாரு முதல்ல மேடையில் இருந்து பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு தாங்க. நீங்க நினைக்கலாம் எதுக்காக நான் இலக்கணம் எழுத முடிக்கணும், நாங்கள் மருத்துவம் முடிக்கணும்னு ஒன்று. இந்த விவாதத்தப்ப என்ன சொல்லிட்டு சொன்னாரு, மேடம் இதை நான் ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய இலக்கிய ரசனமே மாறிடுச்சு மேம். இப்பெல்லாம் எந்த பாட்டை கேட்டாலும் என்ன இலக்கண ரூபம் நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. இந்த பட்டிமன்ற முடிவில் உங்களோட ரசனையை தர உயரலாம், நீங்கள் இலக்கண இலக்கியத்தை தேடலாம். அது மட்டும் இல்லை மக்களே, எம்ஆர்பியில தமிழ் தேர்வு இருக்கு, அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் தான் உங்களுடைய மருத்துவத்தால் மதிப்பீட்டுக்கே போகும். அதனால எங்கள் மூலமாக எம்ஆர்பியில 10 மாதத்துக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் பார்க்க போகிற எளிமையான இலக்கணம் தான். முதலில் வருபவர்கள் பரிசை பெறலாம், அரங்கிற்கும் யார் வேண்டுமானாலும் பரிசை பெறலாம். இது வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உள்ளது. ஜல் 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 என்னும் சலங்கையொலி கல 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 என்ற சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இதுல சலசல செல் செல் இதெல்லாம் என்ன இலக்கணம்னு யாரு முதலில் வந்து மேடையை சொல்வதற்கு பரிசு. அற்புதம். நம்ம தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டாரு, மாணவர் ஜீவானந்தம் அவர்கள் முதல் பரிசை சொல்லுவார். இரட்டை கிளவி அடுக்குத்தொடர், செல் செல் அடுக்குத்தொடர், சலசல இரட்டை கிளவி. பொருளட்சி இருமுறை வந்த இரட்டை கிளவி, பொருளோடு இருமுறை வந்த அடுக்குத்தொடர். அற்புதம் ஜீவானந்தம். சரி, பேச்சாளர்கள் அறிமுகமாயிட்டாங்க, பார்வையாளர்களுக்கு பரிசு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன விவாதிக்க ஆரம்பிக்கலாமா? 2000க்கு முன்பு என்ற அணியில் முதலில் பேச வருபவர் புவனேஸ்வரி, முதலாம் ஆண்டு மாணவி. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழ் திரையிசையில் இலக்கணமும் இலக்கியம் 2000க்கு முன். பொதுவாகவே நம்ம தலைமுறையினருக்கு பாட்டுனா உடனே யார் ஞாபகம் வருவா? கண்டிப்பா அனில், சாயாபேங்கர், இவங்களாம் தான் ஞாபகம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டுனா வைப் தான், வைப் மட்டும் தான் அந்த பாட்டு சக்ஸஸ் தான். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஒரு பாட்டுக்கு வைப் மட்டும் போதுமா? போதாது. ஒரு பாடல்னா அதுக்கு இலக்கணமும் இலக்கியமும் வேணும். உண்மைதான், புது கவிதைகள் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் யாப்பு கவிதைகள் தனி சிறப்புத்தானே. அந்த யாப்பு விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட பாடல்கள் தான் 2000க்கு முன்புள்ள பாடல்கள். பொதுவாகவே நம்ம இலக்கணம் இலக்கியம்னு பேசுகிறோம், இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக தான் இருக்கும். இலக்கியம் காலத்தை எதிரொலிக்கும் கண்ணாடி, அதை ஒரு கட்டுரையாகவோ இல்லை செய்யுளாகவோ நம்மளால வெளிப்படுத்த முடியும். எப்பயுமே எந்த உலகத்துல எந்த பொருளுக்கும் ஒரு நெறிமுறைகள் இருந்தால்தான் அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு இலக்கியத்தை அழகாக்கணும்னா அதுக்கான நெறிமுறைகள் தான் இலக்கியம். 1950களில் இரும்புத்திரை என்று ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கையில கையில போடல காசு போன இடம் தெரியல என்று ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரு ஏழை மனிதனின் வாழ்க்கையில மிக நகைச்சுவையுடனும் வேதனையுடனும் இலக்கிய நயத்துடனும் சொல்லியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அந்த பாடலை கேட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த பாடலையே அந்த வாழ்க்கைக்கான காரணத்தையும் மிக நயத்துடன் சொல்லியிருக்காரு. சொத்து சொத்தா வேலை விட்டா கட்டியாய் பாடு கட்டா கட்டு கட்டா நோட்டு சேர்ந்து வெட்டிக்காய் பொட்டி அது குட்டி போடுது பக்தியே என்று மிக அருமையா அடுக்குத்தொடரையும் எதிர்கள் நயத்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அந்த காரணம் அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் ஒரு ஏழை மனிதனுக்கான வாழ்க்கைக்கான காரணமும் அதுதான். ஒரு நெறிமணியை ஒரு பொண்ணோடு உருவப்படுத்தி சொல்ல முடியுமா? அழகா வர்ணிக்க முடியுமா? முடியுன்றாரு நம்ம திரைக்கவிக்கழகம் மருதகாசி அவர்கள். வளர்ந்து விட்டு தருவ பெண்ணுள் மனது விட்டமா தலை மகன் சும்மா பார்த்து நீ தரை பக்கமா இது வளர்ந்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை மொத்தமா இது வளர்ந்து விட்ட
தலை சாய்ந்த அந்த அழகை ஒரு பருவத்தின் வயதிற்கு வந்த பின் வெட்கப்பட்ட எந்த அளவுக்கு அழகா இருக்கும் அந்த அளவோடு ஓமைப்படுத்தியிருப்பார் மருதகாசி அவர்கள். இன்னும் எத்தனையோ பாடல்கள் இந்த மாதிரி. ஆனால் ஒரு பாடலை நம்ம ரசிக்கணும்னா என்னைக்குமே கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களாக தான் இருக்க முடியும். அந்த பாடல்களை கேட்டாலே அது நம்ம மனசை கவரக்கூடியதாகவும் மனோகரமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம தலைமுறையினருக்கு எந்த ஒரு பாடலை ரசிக்க தெரியுது? ரசிக்க சொன்னால் கையில் ஒன்று வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ரீலை போடு, லைக்ஸ் ஆகுது, இது ஆடிட்டபடி ஆஃப் பண்ண போடுறது தான் ஏதோ ரசிக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் அந்த ட்ரெண்ட் முடிஞ்சால் அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு எழுதுறவர்களுக்கு அந்த பாட்டு வந்து ஞாபகம் வருமானா கேள்விக்குறிதான். ஆனால் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் 60 ஆண்டுகள் கடந்து இன்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இது. படித்தால் மட்டும் போதுமா என்று திரைப்படத்துல என்று ஒரு பாடல். அந்த பாடல்ல இரு சகோதரர்கள் பெண் பார்த்து விட்டு வந்து அந்த இரு பெண்களை, அதாவது ஒரு பணக்கார பெண், ஒரு இளைய வீட்டு பெண், அந்த பெண்களை வேறுபடுத்தணும், ஆனா வர்ணிக்கணும். இதுக்கு வந்து கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட இலக்கியம்தான் உடல் நயம். அதை அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. அந்த பணக்கார வீட்டு பெண்ணை நடமாடும் மேகம் நவநாத வீகம் அலங்கார சின்னம் அதை போல வேண்டும் என்னும் அந்த ஏழை பெண்ணை நடமாடும் செல்லம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் எதிராக வேண்டும்னு மிக மலினமா உடனடியாக கையாண்டு அந்த பெண்களை வேறுபடுத்தி வர்ணித்தும் காட்டியிருப்பாரு. அதுதான் நம்ம கண்ணதாசன் அவர்களுடைய திறமை. இன்னும் இது போன்ற பாடல்களும் ஏராளம், இது போன்ற கவிஞர்களும் ஏராளம். எடுத்துக்காட்டாக வைரமுத்து, வாலி, புலமைப்பித்தன் என்று பல இது போன்ற பாடல்களும் அதிகம். ஆனால் இந்த ஒரு நாள் கொடுத்தாலும் அது போதாது சொல்ல. எனவே 2000க்கு முன்புள்ள தமிழ் திரைசை பாடல்களில் தான் இலக்கணமும் இலக்கியமும் அதிகம் காணப்பட்டது என தீர்ப்பளிக்குமாறு நல்லவை கேட்டுக் கொண்டிருந்த வாய்ப்பளிக்க வைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை யோகேஸ்வரி. எந்த காலத்தில் எழுதின பாட்டோ ஆனால் இப்போ பாடினாலும் வைபாக இருந்துச்சு இல்லையா? நிறைய நல்ல பாடல்களை அறிமுகம் செஞ்சீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் 2000க்கு முன்பே சில பாட்டெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல நாலாவது தோல் தப்பிமானா என்னன்னு. எங்கள் காலத்தில் இருந்த வைப் சாங் இது. இவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சு போட்டு போனாங்க, இவங்க அதை ரொம்பவே வளர்த்திட்டாங்க. வைடிஸ் குரலை கூட வந்துருச்சு. ஆனால் நம்ம தம்பி வைடிஸ் குரலில் ஒரு இலக்கணம் இருக்குன்னு வாதாட வந்திருக்காரு. வாங்க மகேஸ்வரன் அவர்களே. நடுவருக்கும் பார்வையாளர்களுக்கும் என் சீரனை பெற்ற தாய் தந்தைக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் வாழ்வில் கல்லூரி பருவத்தில் எத்தனை உணர்வுகள் இருக்கும்? நான் சொல்லட்டா? காதல், அன்பு, பாசம், சோகம், கோபம் என்று பல இருக்கிறார்களா? இவை அனைத்துக்கும் நீங்கள் 2000க்கு பின்வந்த பாடல்கள் பலவற்றில் இருந்திருக்கிறது. ஆனால் சிலவற்றை நான் இருக்கிறேன். முதலில் நம் அனைவரின் வாழ்வில் மிகுந்த பங்களிப்பு இருக்கக்கூடிய காதல் பாடல்கள். காதல் பாடல் அப்படின்னாலே ஸ்லேரை பயன்படுத்துறது மிகவும் ஒரு அழகான பொருள். இந்த ஸ்லேரைக்கு முதல்ல ஸ்லேரை அப்படின்னா என்ன? ஒரு சொல் வெவ்வேறு இடத்தில் வந்து வெவ்வேறு பொருட்களாக தான் ஸ்லேரை. இதுக்கு எடுத்துக்கான பாட்டுனா பூக்களை சென்று ஓடுகிறது. இந்த பாட்டில் ஐயப்ப எழுத்துக்கு அழகு, கடவுள், அரசன் அப்படின்னு பல பொருள் வச்சு பாடியிருப்பாரு. எப்படின்னா ஐயோட கேட்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை இவர் தந்து விட்டார் அப்படின்னு மிகவும் அருமையா சிலேரையை பற்றி பாடுகிறார். நாங்க மனித காதலுக்கு மட்டும் பாட்டு பாடவில்லை, இயந்திர காதலுக்கும் பாட்டு பாடுவோம். எடுத்துக்காட்டுனா அதிகமா பாட்டு. இந்த பாட்டுல வைரமுத்து பாடியிருப்பாரு, இவன் பேர் சொன்னதும் பெருமை சொன்னதும் கடலும் கை கட்டும். இதுல இந்த இந்திரத்தோட புகழையும் பெருமையும் பார்த்து இயற்கைக்கே எல்லையான கடல் மட்டும் கைப்பற்றுவதாக அடுக்கத்தோடு
இயல்புணர்ச்சியையும் மற்றும் இன்பொருளையும் மிகவும் எளிதாக அழகாக பயன்படுத்துகிறது. இப்போ இந்த பாட்டில் காதல் இயங்குவாங்க, எனக்கு என்னை போன்ற ஒரு ராட்சசன் வேணாம், என்னை நேசிக்கும் ரசிகன் தான் வேணும் அப்படின்னு காதல் இயங்குவாங்க. அதுக்கு நீங்கள் எந்திரமானவே எனக்கு பதில் சொல்லணும். நான் மனிதன்களில் அக்ரிணையின் அரசன் தான் அப்படின்னு இங்கே எவ்வளோ அழகா வீரனை அக்ரிணையை பயன்படுத்தி பாட்டு பாருங்க வைரமுத்து. இரண்டாவதா பாசம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நாம் ஒரு நாள் ஆச்சு பாசத்துக்கு நீங்கள் இருப்போம். அதுலேயும் அப்பா மகள் பாசம் அப்படின்னா அது வார்த்தையிலே இல்லாத அப்பா மகள் பாசம் அப்படின்னாலே நம்ம மனசில் வர அந்த பாட்டு அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டில் மிகவும் ஒரு அழகான ஒரு வரி வரும். அதாவது தந்தை தன் மகளை பற்றி பாடுவார். உன் ஒளிவட்டத்தையும் உன் தெய்வீகத்தையும் பார்த்து அழகுக்கே பேர் போன நிலமானதை மேகங்களில் மறைந்து கொண்டு உன்னிடமே வந்து வெளிச்சம் கேட்பதாக பாடியிருப்பார். வானத்து நீலவு சின்னி மேகத்தில் மறைந்து பார்க்கிறது வெளிச்சம் கேட்கிறது இது எவ்வளோ அழகா தற்கொலைப்பேட்டணி மற்றும் இன்பொருள் நம்பிக்கை வருகிறாங்க. தாலாட்டு பாட்டு அப்படின்னாலே அம்மா மகள் பாட்டு மட்டும் தானே, அப்பா மகள் பாட்டு இல்லையா? எடுத்துக்காட்டா இந்த பாட்டில் உருவத்தை வச்சு நாமத்துக்குமார் பாடியிருக்காரு. இதில் வர தந்தைக்கு என்னதான் உலகம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் புரிந்த ஒன்றே ஒன்று என்னவென்றால் தன் மகளின் மழை இல்லை அப்படிங்கிறாரு. பூமியை புதிரானதே இவன் மழை முடித்து அப்படின்னு ரொம்பவே அழகாக பாடியிருக்காரு. இது ஒரு வரிவரும் கருவறை இல்லை என்ற போதும் சுமதிரை தோன்றே அப்படின்னு தந்தை பாடுவதாக கூறியிருக்காரு. அதாவது தாய்க்கு தான் கருவறை இருக்கும், தந்தைக்கு இருக்காரு. இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இது எனினும் அந்த தந்தையானவர் தன் மகளை தன் மாறில் தோளில் கண்களில் சுமக்க ஆசை தருகிறார் அப்படின்னு ரொம்பவே அழகாக பாடியிருக்காரு. அடுத்ததா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அன்பு பாசம் அப்படின்றதா சோகம் அப்படின்றது வெளிவருங்க. இதுக்கு எடுத்துக்காட்டான பாட்டு தான் இந்த பாட்டுல மாரி செல்வராஜ் ரொம்பவே அழகா உருவகத்தையும் ஏழையும் வச்சு இணைத்து பாடியிருப்பாரு. எப்படின்னா அடியை போட்டு வச்ச வரைஞ்சி வச்ச உலக சுற்றம் ஏழாள் எடுத்துக்காட்டா தன் காலையில முள்ளுக்கும் பூவுக்கும் மயிலுக்கும் பொட்டு வைத்த ரத்தனத்துக்கும் வரைந்து வைத்த சித்திரத்துக்கும் உருவகமாக பாடியிருப்பார். இறுதியா உத்வேக பாடல்கள் அதாவது நீ உன் மனசுல எங்க போனாலும் அன்பு, நம்பிக்கை மற்றும் மனிதன் என்ற கரங்கள் உன்னை துணை போக விடாது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு பாட்டு தான் மண்ணிலே ஈரங்கு. மண்ணிலே ஈரங்கு முள்காட்டில் பூங்கு அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டோட கடைசி வரி மிகவும் அழகாக இருக்கும். உயிரும் சொல்லம்மா எல்லாம் அதை தேவையா. இதுல யுகபாரதி அண்டத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒளியை நோக்கிய, ஆசையை நோக்கிய, இலக்கை நோக்கிய தேடல் அப்படின்றது இருக்கும். அதுல மிகவும் அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த தேடல், அந்த ஒளியானது அந்த உயிரினத்தின் மனதிற்குள்ளே தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது மிகவும் அழகா ஊமை, உருவகம், வினாமணி, இன்பொருளி மற்றும் இயல்புணர்ச்சியை வச்சு பாடுகிறார். எனவே நீங்கள் 2000க்கு பின் வந்த பாடல்கள் காதுகளுக்கு இசையை மட்டும் கொடுப்பதல்ல, அவை இலக்கண நயத்தையும் உணர்ச்சியையும் இலக்கணத்தையும் விளக்குகின்றன என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2000க்கு பிரிவு பாடல இத்தனை இலக்கியம் சொல்ல முடியல. நிஜமாவே ஆச்சரியப்பட்ட கல்வி. தமிழ் எத்தனையோ காதலுக்கு புது போயிருக்கு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னா இயற்கைக்கு காதல் வந்துருச்சு. அதுக்கு கூட தமிழ் புது போயிருக்காரு. நம்ம மதத்தாய் அவர்கள் ஒரு இயந்திரத்தோட காதலை எழுதியிருக்காரு. எச்சில் இல்லா எந்த முழுத்தம் சர்ச்சை எழுதி கொள்வாயா, ரத்தம் இல்லா காதல் எழுதி ஒட்டி போக சொல்வாயா, உயிரியல் மொழிகளில் எந்திரன் நாளடி, உளவியல் மொழிகளில் உயிரன் நாளடி, சாதம் இல்லா சாபம் வாங்கி மண்ணிலே வந்தேன், தெய்வானம் இல்லா காதல் கொண்டு வந்தேன். இயந்திரத்துக்கு கூட காதல் தூது போறது தமிழால மட்டும்தான் முடியும். 2000க்கு பின்பு
மதன் கார்கி அவர்கள் ஒரு முக்கியமான கவிஞர். தேஜாவும் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. தேஜாவுனா என்ன? முதல் முறையா நடக்கும், ஆனால் நமக்கு ஏற்கனவே நடந்தது போல தோணும் இல்லையா? இதை ஒரு பாடலுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் தமிழ்ல ஒரு சுருக்கமான வார்த்தையே இல்லை தேஜாவுன்றது. உடனே அவர் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரு. மீள் நிகழ் உணர்வு, மீண்டும் நிகழ்வதை போன்ற உணர்வு, மீள் நிகழ் உணர்வு. ஆனா அது சொல்லவிதானத்துல இல்லை. உடனே அதிகாரப்பூர்வமா அந்த வார்த்தையை சொல்லவிதானத்துல சேர்த்து அதுக்கப்புறம் அதை பாடல்ல செய்கிறாரு. இந்த சொல்லவிதானம் சில வரிகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பல லட்சம் வார்த்தைகள்ல இருக்குது. இப்படி தமிழை புதுப்பிப்பதில் கண்டிப்பா 2000க்கு பின்பு வந்த பாடல்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? வாங்க தனுஷ். வீர தமிழுக்கு வீர வணக்கங்கள், அவைக்கும் அவர் சான்றோருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஏன் தலைப்பு எடுத்துருக்கோம்னா, தூக்கக்கட்டிலிருந்து ஆட்சி கட்டில வரைக்கும் தமிழ் திரைப்படமும் தமிழ் திரைப்பாடல்களும் முக்கிய பங்கு ஆற்றிருக்காங்க. அதோட தமிழோட அருமையும் இலக்கண பரம்பரம் பொதுமக்கள் கிட்ட கொண்டு செல்ல பெரும் பங்கு 2000க்கு முன் தோன்றிய பாடல்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணங்களை 5ஆ வகுத்து அகம் புறம்னு 2 தேவையா பிரிச்சு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற சிந்தனை சொல்ற பாட்டு ஏகதான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா, கல்லூரி காலத்திலும் காதலையும் பிரிக்க முடியாது. அது கைப்பிலியா இருக்கிற ஒரு கலைக்காரா இருந்தாலும் சரி, பிரிந்தனியா இருக்கிற பொருந்தாக்காரரும் சரி, பொருந்திய காலம் சரி. அப்படி காதல் வசப்பட்ட வாய்ப்பு ஒரு கவி எழுதணும். அவன் ஒரு ஓலையில் எழுதலாம், ஒரு காகிதத்தில் எழுதலாம், ஏன் கடற்கரையில் இருக்கிற மணலை போட்டு எழுதலாம். தண்ணி அடிச்சுட்டு இருக்கு. ஒரு படி மேல போயிட்டு எழுதலாம் பாருங்க. கவிதையை பாடுவேன் காற்று நானே, உன் பார்வையில் ஓராயிரம் கவிதையை பாடுவேன் காற்று நானே. யாராவது பார்வையில கவிதை எழுதுவாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இயல்பாக நடக்கிற விஷயத்த உயர்ந்து பேசுறது மூலமா சொல்ற அணிதான் உயர்வு ரவிச்சு அணி சொல்லப்படுது. அது மட்டும்தான் இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுறாங்க. லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், எழுத முடியல, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. உன் சித்தி டாக்டர் நான் தாண்டி, நான் சித்தப்பங்கிட்ட அடி வாங்கி லவ் பண்ண உன்னதான். உன் தம்பி வந்தா எம்ம நாட்டம், ஜனமோ எனக்கு போராட்டம், கிழிஞ்சி போச்சு என் எதிர்பார்த்தோம் அப்படின்னு எழுதுறாங்க. இப்படி மட்டுமா எழுதுறாங்க? எவண்டி உள்ள பெற்றான், கையில கிடைச்சா சேர்த்தான். நல்ல பாட்டு எழுதுறது நான் சொல்லிருக்கோம். அது அவங்க வேலை, அவங்க பார்த்துக்கலாம். கவிதை எழுதிட்டாங்க, அதை கொண்டு போயிட்டு காதல் சேர்ந்து குடிக்கிறான், தவிக்கிறான். அப்போ ஒரு வரி எழுதலாம் பாருங்க. என் தெம்மாங்கி பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூராத போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை சொல்லாம புட்டி வச்சு உள்ளார வாடேக்கரையில. நான் எரிக்கிற மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்தி ஏந்தி காத்திருந்த கால. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. இது வெறும் பாட்டு இல்லையா? இதுல ஒரு ஆணோட பசை சொல்லப்பட்டிருக்கு. பசைன்னு என்னன்னா, ஒரு தலைவன் காதலிக்கும் போது தன் காதல் நினைச்சு வருகிறான். எனக்கு பசி எடுக்கிற தூக்கம் வரான்னு சொல்லப்படுங்க. அடுத்த தொடரை எடுத்து வச்சு ஏங்கின்னு சொல்ற வார்த்தையை எடுத்து ஏறி விடுறான் அந்த கவிதையா. அந்த தலைவிக்கு அக்கறையில தலைவிக்கு போட்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெம்மாங்க தனக்கு தூதா போகணும்னு சொல்லிட்டு ஓமியை இப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவங்க எழுதுறாங்க, ஒயிட் ஸ்கின்னு கேர்ளு 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 ஹார்ட்டு பிளாக்கு, ஐஸு ஐஸு நீட்டு நீட்டு மை ஃபியூச்சர் டார்க்கு. ஒரே டெக்னிக் தான் நம்ம கிட்ட. அப்புறம் தூதா போன காதலி வாங்கிக்கிறான். அதை தன் தலைவரோட பேரை ஒரு ஓலையில் எழுதுறான். அந்த ஓலையில் எழுதும் போது ஒரு பாட்டு எழுதிங்க. சிறு ஓலையில உன்னை நப்ப எழுதி வச்சேன்,
ஒரு எழுத்தறியாத காத்து வந்து இருப்பது என்ன? காத்து எல்லாமோ அடிக்கிறதுனாலதான் அசையுது. ஆனா கவிஞர் எழுதுறாரு, அவனுடைய பேரை எழுதி வச்சதுனாலதான் அந்த ஓடையே அசைச்சுன்னு தன்னோட குறிப்பு ஏற்றி சொல்றதுனால அது குறிப்பு ஏற்றையா சொல்லப்படுங்க. இலக்கணங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுகள் இருக்குல்ல, கேள்விகளும் பதில்களும் இருக்கணும். இலக்கணங்களை எழுதி வச்சுக்கோங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஹிட்லரு தான் சொல்லலாம், ஹிஸ்டரி பேசிடுமா, இவளுங்க தான் சொல்லலாம், யாருமே பேசணுமா, பிஸ்கீர் போதலாம் மூணே அவர் போதுமே, பாசு பேசினா போகாத போதனா, அப்படி விடுதனா இது தெரிவிக்க மாட்டேமான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, காதல் காதல் 2 பேரும் சேர்ந்தாலே ஒரே பிரச்சனை. ஏன் சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு 24 மணி நேரமே போதாதுங்க. கடனா ஒரு 4 நாள் கொடுத்தாலே வாங்கிச்சுப்பாங்க. அவங்க 2 பேர் சேரும்போது அவங்க திட்டிக்கிறாங்க, எதை திட்டுறாங்க, காலம் திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க, வயல் திட்டுறாங்க, பாயம் திட்டுறாங்க. எப்படி கேளுங்க, ஏன்னா இது ஒரு தலைவர் பாட்டு, அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். சுந்தரி கண்ணால் செய்திகள் அதுவும் சோலையிலும் முட்கள் தோன்றும் நீயும் நானும் நீங்கினார், பானையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மாறில் தூங்கினார், மாறும் வாரும் மாறும் நானும் நீயும் கூறினார், பாரங்களும் மாறும் மாறும் பாதை மாறி ஓடினார். இந்த சோலை பாறைங்கிறது இருக்குன்னே சொல்லியிருக்க, அதாக பொருள் வர சோலைங்கிறது மருதும் நான் சாத்தியங்களை பற்றி பேசுறது, பாலைங்கிறது பாலைவனத்தை குறிக்கிறது. 2 முரணானது, நீ நான்கு முரணானது, முரணி இடம்பெற்றிருக்கு. அது மட்டுமா, அவங்க என்ன சொல்றாங்க, மார்கழி சாயும் போது பாலைவனத்தில் பூ சொல்றாங்க, பாலைவனத்தில் பூ வாங்கிட்டாங்க. இது ஒரு உயர் நெகோசியேஷனாக எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட பாட்டு அவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மண்ணிலேயே ஈரம் உணர்றாங்க. இன்னைக்கு மணலும் இல்லை, மண்ணும் இல்லை, மரபுல தமிழ் பாட்டு மரபு. அடுத்து வேற்றுமைன்னு ஒரு அணி இருக்கு. அது என்னன்னா, முதல்ல 2 பொருளும் ஒண்ணுன்னு சொல்றோம், ஆனா 2 வேற ஒரு பொருள் வருது. அதாவது என்னன்னா, ஒருவர் தூங்கும் துக்கத்தில் இருவர் காணுகிறோம், ஒருவர் வாங்கும் சுவாசத்தில் இருவர் இதயம் வாழுகிறோம், தாங்கிக் கொள்ள மட்டும் தான் தனித்தனிய தேடுகின்றோம். அவ்வளவு பாடுகிறீங்க. இது என்னன்னா, முதல்ல 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லி சொல்றாங்க. ஆனா 2 பேரும் தனக்கையே தாங்கிறது மட்டும்தான் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற பொருள வேறுபடுத்தி சொல்றாங்க. இது வேறுபடுத்தியா இருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கஷ்டப்பட்டாங்க நல்லா செஞ்சவங்களுக்கு ஒண்ணு மாட்டோம் ஒரு நாள் மாட்டோம் மற்ற அப்படிங்கிற எல்லாம் கஷ்டத்துக்கு பண்ணோம் ஊர்ல கன்ஃபார்மா ஊரே ஒன்று பண்ணிருக்காங்க அவங்க. ஆனா எங்களுக்கு ஸ்பெஷலே வேற என்னன்னா, அகத்திலே கொஞ்சமா ஸ்பெஷலிஸ்ட் புறத்திலே இருந்தாங்க. ஒரு தலைவரும் எப்படி இருக்கணும், உயர்ந்த பண்போடு இருக்கணும், அது தமிழ் மரபோட பாட்டோட சேர்த்து சொல்ற பெருமை இருக்கு. பாடாட்டு ஒரு பேர் இருக்கு, பொருள் இலக்கணத்தை வர பாடங்கள். அது என்னன்னா, தலைவருடைய சிறப்பை பற்றி சொல்ற ஒரு பேர். அதுல ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு தவறு செய்தால் அதை திரும்பி செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருட்களை தோட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஆனா இவங்க எப்படி எழுதுறாங்க, என்னம்மா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போடலாம், ஒட்டாவா போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரம் மச்சி பப்போட்டாடா ஓட்டி போச்சு ஜாலிஸ்ட பாட்டி அயங்க பாட்டின்னு ஒரு பழைய ஒன்று பணம் காசு பார்த்தா ஒன்று ஆசை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பதவி என்னங்க பதவி, வெங்காய பதவி, அது உரிக்க ஒன்றும் இல்லாதீங்க. பதவி வந்தால் காசு வந்தால் பண்ணி மாறணுமா, மாறக்கூடாது. அதுதான் ஒரு பதவி பாருங்க. உயர்நிலையில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிழலை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதியாதே என்று யாருக்கு மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது அர்த்தம் உள்ளது. அது மட்டும் இல்ல, அவர் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அவர் சொல்லி எவ்வளவு வேணும்னா போ, எங்கன்னா போ, ஆனா நீ யாருக்கும் பண்பு உயர்ந்து சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றாங்க, காசு
பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நைட்டில் பறக்க போடுற நைட்டில் தவறாமல் புரியல தலைக்கு நான் நடைகிறேன் போட்டு மேடையெல்லாம் கால மேல வரையிருக்கா மாட்டீங்கன்னா சொன்னாமா வீரனாலேயே நம்ம ஜெயிக்கணும். அத மண்ணோட அடையா காளையாக வீரத்துக்கு தான் பொண்ணு மீச முறுக்கின்னு சொன்ன காளை மண் வாசமும் இலக்கண பலமும் ஒரு சிலர் பாடுன பாட்டு தான் அந்த தலைவர் பாட்டுங்க. முன்னால சீரிது மயிலாக்கால பின்னால பாயுது மச்சாக்கால முன்னால சீரிது மயிலாக்கால பின்னால பாயுது மச்சாக்கால அடக்கி ஆளுது முரட்டைக்கால நெஞ்சுக்குள் லட்சமில்லை யாருக்கும் பயமில்லை வாராதோ வெற்றியின் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தோட பண்ணா இந்த பக்கம் அவங்க என்ன பாடுறாங்க மிளகா தட்டி ஒட்டி குழம்புல கொதிக்குதிப்பார் அந்த காலாலையே அடிக்கடி வெட்டி குத்தி எங்க வீட்டு வர கலந்துருக்கு கத்தி பழ கட்டி எங்க குத்த காத்துல இருக்கு இந்த கத்தி எல்லாம் எனக்கு வேணா சுற்றி எழுதிப்பாங்க. ஒருத்தன் நல்ல பண்பு உயர்ந்ததை சொல்லி பெருமைப்பட்டனா பரவாயில்ல. நான் அஞ்சா அடிக்கிறேன், சிகரெட் பிடிக்குவேன், புகை பிடிக்குவேன், அடிக்கடி பண்ணுவேன், எங்கள் வீட்டில் அடிக்கடியாக இருக்கிறாங்க, இப்படிலாம் வச்சு பெருமைப்படுத்தி ஒரு பாட்டை பாடுறாங்க. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காலைன்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து சொல் பின்வரும் நிலையிலேயே வருதுங்க. காலைன்ற வார்த்தை திருப்பி வந்து காலைன்ற ஆண் மாடை வந்து பொருட்படுத்துற இடத்துல வரதுனால அது சொல் பொருள் பின்வரும் நிலையிலே வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் முரணா வந்து முன்னால பின்னால அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்காங்க. எதிரே நேரமா முன்னால இரண்டாம் எழுத்து எதிரே நம்ம முன்னால பின்னால அப்படின்னு சொல்றது, அப்புறம் சீருது பாயுது அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான வேற வார்த்தைகள் வந்தாலும் பொருள் பின்வரும் நிலையா பொருள் பின்வரும் நிலையா அந்த வார்த்தை வந்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அணி ஒரே பாட்டு இடம் பெற்றிருக்கும் போது தந்தி அலங்காரத்தில் சொல்லப்பட்ட ஒரு அணி என்னன்னா சங்கீரன் அணி. அப்படியே என்னன்னா இந்த மாதிரி சொல்லப்பட்ட சொல் பின்னர் நிலையணி, அப்புறம் பொருள் பின்னர் நிலையணி, உரணணி, எதிரியம், அடுத்த அந்த மாதிரி நிறைய இலக்கணம் இடம்பெற்ற ஒரு பாடல் இருக்குன்னா அது பேர் வந்து சங்கீரன் அணி. இந்த மாதிரி அணிகள் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா புரிந்து கொள்ளலாம். அப்புறம் வாழ்க்கை எவ்வளோ நல்லது கெட்டது இருந்தாலும் நம்ம அதை கடந்து போவோம். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் தற்கொலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை பாடல்ல வாழ்க்கை எவ்வளோ எளிதாக இருக்கு சொல்றாங்க பாருங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வரும் தயங்காதே நல்ல தலைவன் இருக்கிறான் தயங்காதே நல்ல தலைவன் இருக்கிறான் தயங்காதே அப்படின்னு பாட்டு இருக்குங்க. அது மட்டுமா தொடங்கிய பயன் எல்லாமே ஒரு நாள் முடியுங்க. தொடங்கிய பயன் எல்லாமே ஒரு நாள் முடியும். மரணத்தை கூட இசையோடு ஏற்றுக்கிற பக்குவத்தை எங்க பாட்டு தருதுங்க. என்னன்னா வீடு வரைவது வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து வினா விடைகள் அணி சொல்லி சொல்லப்படுறாங்க. அது மட்டுமா தன் கூட இருக்கிற இத்தனை நாள் ஒரு நெடுங்காலமா வாழ்ந்த ஒரு தலைவனோ தலைவியோ இருந்துட்டாங்கன்னா அந்த ஒரு சோகத்தை எவ்வளவு வந்து உணர்ச்சி வசப்பட எழுத முடியும்னா அந்த பாட்டு இருந்தாங்க. இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா. அந்த காதலை பார்த்து தலைவன் பாடுறான். எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை தன்னந்தனிய எரியும் நெருப்பில் விடுவேனா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா அப்படி சொல்லிட்டு வாழ்க்கையில யதார்த்தமாகவும் எளிமையாகவும் எடுத்துட்டு வாழணும். தமிழோட மாண்பு மரபும் மறையாம இலக்கண விதிகளை இழக்காம இலக்கிய வளங்களை குறைக்காம அழகான தமிழ் பாடல்களை அள்ளி கொடுக்கிறது 2003 வந்த பாடல்கள் மட்டும்தான் சொல்றாங்க. அது மட்டுமா யூடியூப்ல ஸ்பாட்டிஃபைல பல ஆப்ல மன ஆறுதலுக்காக காதல் பாட்டை தொட்டு தத்துவ பாடல் வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற பாட்டில் இது 80s பாட்டு 90s பாட்டு தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். நீங்க ஜென்சி ஆல்பா பீட்டா காமா எல்லாம் வேணா வரலாம். ஆனா எல்லா பாட்டையும் என்னைக்கும் காலங்காமியும் கொடி கட்டி பறக்கல. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காதி சங்கே மொழி கூறி விடைபெறுகிறேன். என் மொழியாயும் என் மொழி சாராது என் மொழியாயும் செம்ம லேட்டாமல் வித்தியாசத்தை சாராது என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். ரொம்ப அதிரடியான பேச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாட்டு
கொண்டு வந்த பாடல்களை இத்தனை இலக்கணம் சொல்லி காமிச்சிட்டாரு. பதில் சொல்ல வாங்க ஜென்சி அவர்களே. அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கண்ணோடு கண்ணினை நோக்கும் என் வாய்ச்சொற்கள் என்ன பயனில்ல. இப்படி நான் செய்யறது மொட்டையா சொல்லிட்டா யாராச்சும் இந்த பொருள் தெரியுதா? ஏன் எதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? கண்டிப்பா இல்லை. இதே நான் இதை பாட்டா பாடுறேன், இங்க இருக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள். வள்ளுவர் சொல்ல வருது, உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல வார்த்தைங்க பார்வை அதிகமா பேசணும். இது அணிவு தனுஷ் காம்போல எளிமையா சொல்லிட்டாங்க. எதுல நீங்க தனுஷ் சொன்னாரு, வைரஸ் கொலவரி பாட்டு எதுதான் எழுதிட்டாங்க. ஆனா அதுலயே ஒரு இலக்கணம் இருக்கு. டிஸ்டன்ஸ் மூணு கலர் ஒயிட் பேக்ரவுண்ட் நைட். அதாவது இதுல இருந்து இலக்கணம் அந்தாதினா ஒரு செய்யுளோட முடிவில் இருக்கிற சொல் அடுத்த செய்யுள பிறகுது. எளிமையா சொன்னா முதல் வரி முடிவு. இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டா 96 படத்துல வர அந்தாதிங்கிற பாடல். சார் சொன்னாரு, அதாவது ஒரு திணைக்கு ஒரு பாடல் அப்படின்னு. இந்த காலத்துல 5 திணைக்கும் 5 பாடல்கள் நாங்க வச்சிருக்கோம். 5 திணைகள். குறிஞ்சி என்றால் புணர்தல், முதல் காதல். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடல் தான் மூங்கில் தோட்டம் மூலிக வாசம் என்ற பாடல். முல்லை காத்திருத்தலுக்கு 96ல இருக்க காதலை தவிர வேற ஏதாச்சும் பாட்டு இருக்கிற முடியுமா? மருதுக்கு ஊழல், காதலர்களுக்குள்ள சின்ன சண்டை, அதற்காக பாட்டு தான் நல்ல இலை என்ற பாடல் குறுந்தொகையிலிருந்து எடுத்திருக்காங்க. நீந்தல் என்பது பிரிவும் ஏக்கத்திற்கான பாடல் மறுவாழ்க்கை பேசாதே. பாலை என்பது துன்பம் நெஞ்சைய பாட்டு. அதாவது இந்த காலத்தில் இருந்த பாடல்கள் காதல் என்பது ஒரே வார்த்தையில் அடக்காம குறிஞ்சியில் புணர்ந்ததாகவும், முல்லையில் காத்திருப்பாகவும், மருதத்தில் ஊழலாகவும், நெய்தத்தில் ஏக்கமாகவும், பாலையில் பீடலாகவும், பாலையிலும் நடக்கிற யதார்த்தமான விஷயங்கள்ல ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல இருக்க பாடல்கள். ஹிப்போ பாடி பத்தி சொன்னாரு. ஹிப்போ பாடி தான் இந்த இருக்கிற ஜெனரேஷனுக்கு தமிழ் ஒரு விதையை போட்டிருக்காரு. கீழடி என்ற பாட்டு வந்துட்டு தமிழ் என்பது கீழடியில் இருக்கிற அகழ்வாராய்ச்சியில் இருக்கிற எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் இந்த இருக்கிற தலைமுறைக்கு எனக்கே தெரியுதுன்னா அப்ப எனக்கு எப்படி தெரியும்? அதாவது ஹிப்போ பாடியிலிருந்து தமிழ் என்ற பாடல்கள் வழியாக தான் எனக்கு தெரியுது. பல இலக்கிய மேற்கோள்கள் நான் காட்டணும்னு இருக்கிறேன். ஒட்டுக்கூத்த எழுதிய தக்கையாட்டு கரணி என்ற நூல் இருக்கு. பரணி இலக்கணம். இந்த பரணி இலக்கணம்னா யாருக்காச்சும் தெரியுமா? எதிரணி உங்களுக்கும் தெரியாது. பரணி என்றது ஒரு வீரன் 1000 யானைகளை போர் வென்றார் என்பது இல்லை. அதற்கு நந்தா படத்துல 1000 யானை கொன்றான் பரணி என்று பாடல் பாடியிருக்காரு. 2.0 படத்துல புள்ளி வந்தார் ஓ புள்ளி வந்தார் உன் பேச்சரும் கேட்கவில்லை. இதுல புள்ளினக்கால் என்ற வார்த்தை இந்த பாட்டுல இருந்தா எல்லாருக்கும் தெரியவே ஆரம்பிச்சது. புள்ளினக்கால் என்ற வார்த்தை நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழியில புள்ளினக்கால் இருந்து பறவைகளை குறிப்பிடுவார். பாட்டிகள் கனவுல கனா கண்ணை தோழி அப்படின்ட்டு ஒரு இருக்கு. இதோட இலக்கணம் மகுடமைப்பு. அதாவது ஒரு அரசனுக்கு கிரீடம் என்பது அடையாளத்தையும் அழகையும் காட்டுது. அந்த மாதிரி ஒரு செய்யுள்ள இந்த வரிதான் அழகையும் அடையாளத்தையும் காட்டுதுன்னு சொல்றாங்க. விஜயாண்டனி பாட்டுனாலே வயிற்று தான் நினைச்சிட்டு இருப்போம். அங்காடி செல்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நினை இல்லை. முதல் வரியில அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, இரண்டாவது வரியில அவளுக்கு யாரும் நிகரில்லை. முரண்பாட்டனுக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? கால்வளைத்த பூவே என்னோடு தலை அழகா. பூக்கு என்ன கால் முளைக்குமா இல்ல ஏதாவது முளைக்குமா? அதாவது கால் முளைத்த பூவே என்று தலைவியை தான் நடனமாட அவர் கூப்பிடுறாரு. இந்த ஹார்ட்பீட் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஹார்ட்பீட்ல தீனாக்கு ஆக்சென்ட் ஆகும்போது ஒரு பாட்டு வந்திருக்கும். காயமே வாழ்க்கையா என் பிள்ளை இல்லையே. காயமே வாழ்க்கையா என்பது இரண்டே சீன்ல தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு.
போல பழைய பாடல்கள இலக்கியம் இருக்கு, இதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா இந்த காலத்துல எளிமையா எல்லாருமே எளிமையா சொன்னாதான் புரியுது. எதையும் நம்ம முழு செய்தியா சொன்னா புரிய மாட்டேங்குது. இந்த காலத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே எளிமையா இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் எல்லாத்தையும் எடுத்துரைக்கணும்னு சொல்லி நல்ல நன்றி பாராட்ட விரும்புகிறேன். நன்றி. அருமை ஜெயசி. முரண்பாட்டையெல்லாம் 2000க்கு பின்பு வந்த பாடல்களை எழுதிச்சு நீங்கள் சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். பதில் சொல்லுவாங்க சொல்லி செல்வன் தீனதயாளன் அவர்களே. எதிர்கட்சியில் வந்து 2 கிளாஸில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பட்டிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் பேச சொல்லிக் கொடுக்கணும் போல. பட்டிமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் என் இனிய எமது கல்லூரி மாணவர்களுக்கும் உங்கள் பாசமிகு தீனதயாளனின் பணிவான வணக்கங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய தமிழுக்கும் அமுதென்று பேரே, அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு என்ற எங்களின் 90களில் வெளிவந்த தமிழ் திரை இசை மூலமாக தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தொடங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எதிரில தம்பி பேசினாரு, என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. சரி, அவர் தான் சம்மந்தமே இல்லாம பேசுறாருன்னு பார்த்தா அந்த அம்மா நீ சம்மந்தமே இல்லாம பேசினா நான் சம்மந்தமே இல்லாம பாடுவேன்னு சொல்லிட்டு ரசிக்க அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவரு ராசாத்தி ஓ நினப்பு அப்படின்னு பாடினா நானும் பாடின பாட்டு என்ன தெரியுமா? ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொருளாடி போச்சு விளக்கேத்தியாச்சு பொம்மானே உன்னை தேடுது. அப்புறம் பொட்டு வச்ச ரத்தினமே அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு நாங்க நீங்க பொட்டு வச்ச ரத்தினா நாங்க பொட்டு வச்சதுக்கா ஒரு பட்டனிலா ஒரு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நாங்க இலக்கணம் வச்சிருக்கோம் டிஸ்டன்ஸ்ல மூணு மூணுன்னு பாட்டாங்க. ஏமா இலக்கணம் இருக்கு இலக்கியம் இருக்கு தமிழ் எங்கமா இருக்குங்க. விஜயாண்டனி பத்தி பயங்கரமா பேசுறாங்கப்பா. விஜயாண்டனி இலக்கணம் வச்சிருக்காரு இலக்கியம் வச்சிருக்காரு. ஏங்க விஜயாண்டனி பத்தி நமக்கு தெரியாதா? மூத்த மண்டக்கரை எப்பாசகரை அப்படின்ற பாட்டெல்லாம் சும்மா வைபா நல்ல இலக்கணத்தோட இருக்கு. அதுக்கப்புறம் நடுவர்களே ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஏஜ் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாண்டனி வந்து பாட்டு எடுத்துருந்தாரு. அதுல ஆத்திச்சூடி வரிகளை கொஞ்சம் கேட்குறீங்களா? கேளு மகனே கேளு நீ வாயை மூட்டு கேளு முதல்ல தமிழ் முதலியா ராப்ப கூட்டு கேளு மாலு 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 துஜே இந்தி நதி மாலு. இதுல தமிழ் எங்க இருக்கு, இலக்கணம் எங்க இருக்கு, இலக்கியம் எங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்க. நடுவர்களே, இந்த கல்லூரியில் இருக்கும் என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், எனது மூத்தோர் இளையோர் மாணவர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வயசோ வாலிப வயசு, மனசோ அலைப்பாயிர மனசு. அங்கங்க மனசு அலைப்பாயிரம் செய்யும். நிறைய பேர் காதல வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிறைய பேர் காதல கூட வசப்பட்டிருப்பாங்க. இப்படிதான் ஒரு தலைவனுக்கு ஒரு பொண்ணு மேல ரொம்ப நாள் ஆசைப்பா. ஆனா அந்த பொண்ணை அந்த தலைவன் பார்த்ததே கிடையாது. அவருடைய கனவுல மட்டும்தான் அந்த பொண்ணு வராது. அந்த பொண்ணு கூந்தல் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு கால் கொலுசு எப்படி இருக்கும், அந்த பொண்ணு நடை எப்படி இருக்கும். ஆனா அந்த பொண்ணுடைய முகம் மட்டும் தெரியாது. எப்படியோ ஒரு வழியா தன் கனவுல கண்ட பெண்ணை ஒரு நாள் நேரில் அந்த தலைவன் பார்க்கிறாரு. பார்த்த உடனே தன் நெஞ்சையே தொலைச்சிட்டாரு. இந்த இடத்துல கவிப்பேரரசு வைரவத்துக்கு இருந்த வரிகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உங்கள் கூந்தலில் நீ பிடிப்பேன், நிலவே உன்னை தூங்க வைக்க உங்கள்
வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வழிகட்டி அனுப்பி வைப்பேன். என் காதலின் தேவையை காதுக்குள்ளோதி வைப்பேன். உன் காலடி எழுதிய கோலங்கள் என்று வைப்பேன். அவர் தம்பி பாடினாரு, உன் பேரை சொன்னது பெருமை சொன்னது கடலும் கடலும் கை தட்டும். எங்க அந்த கடல் கை தட்டினாங்க, நாங்கெல்லாம் அந்த பெண்ணுடைய தூண்டலை வச்சு அந்த கடலை மீனே பிடிச்சவங்க. இதுல கவிப்பேருக்கு தலைவர் அந்த பெண் மீது கொண்ட காலம் மட்டும் சொல்லலைங்க, அதுல உயர்வு நகைச்சியை அப்படின்ற ஒரு அணியையும் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பெண் விளையாடிட்டு இருக்கிறத அந்த தலைவன் பார்த்துறான். பார்த்த உடனே இந்தரியோ இவள் சுந்தரியோ முந்தியோ மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே அப்படின்னு அதே படத்துல குற்றால குறவஞ்சிலிருந்து திரிகுடராச கவிராயர் எழுதின வரிகளை அழகா இலக்கிய கலைத்துல புரிஞ்சிருப்பாரு. இப்படி பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பெண் அந்த பந்தை தரும்போது அவள் விழி முந்துச்சா, அவள் மனம் முந்துச்சா, அவள் கைகள் முந்துச்சான்னு திரிகுட கவிராய ராசப்பை எழுதின வரிகளை அந்த இடத்துல அழகா புரிஞ்சிருப்பாரு ஏஆர். இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ஒருதலை காதல்ங்க. இப்போ தலைவரும் தலைவியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, சந்தோஷமா வெளியே ஊர் சுற்றுறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நண்பர்களோட போறாங்க, போறப்பெல்லாம் ஒன்றா இருக்காங்க. அந்த இடத்துல கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் அழகுன்ற ஒரு சொல்ல வச்சு பாடல்ல இருக்கிற எல்லா வரிகளையும் முடிச்சிருப்பாரு. தலைவன் தலைவியை பார்த்து பாடுறான், ஊருக்கு ஆனது ஊர்வலத்து தேனது, தமிழுக்கு நாயது தலைக்கு நானது அப்படின்னு நல்ல இயற்கையோடு ஒட்டி வைரமுத்து ஐயா வரிகளுக்கு இனி வரும் காலங்களில் யாராலும் தெரிஞ்ச முடியாது. சொல் பொருள் பின்பற்றிலை எழுதினா பாடல இருக்கிற எல்லா வரிகளோட கடைசி சொல்லும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல பாடல ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா வரிகள் இருக்கிற சொல்லும் அழகு தான் முடிஞ்சிருக்குமே தவிர அதுல சொல்லும் மாறல பொருளும் மாறல. அடுத்ததா அந்தாதி ஒரு இலக்கணம் இருக்குங்க. இது 90களிலேயே ஒரு சில பாடல்கள் எல்லாம் வந்திருக்கு. இவங்க பாவம் இந்த ஏதோ விஜய நிகழ்ச்சி கொடுத்து டப்பாங்க பாட்டு பாடி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்தாதியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே நீங்க சொல்றதுக்கு. இப்போ அந்த காதலும் இருக்காங்கல்ல, அவங்க படகுல போறாங்க. படகுல போறதுக்கு படகோட்டி ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதனால அவங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்டுன்னா நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுடைய பாய் பெஸ்டி கூட்டிகிட்டே நல்ல படகுல பாய் பெஸ்டி வந்து ஜாலியாக படம் ஓட்டிகிட்டே இருக்காரு. இந்த தலைவனும் தலைவியும் ஒன்றா சேர்ந்து வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டி இணையலைகள் அப்படின்னு ஜாலியாக பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது பாவம் தலைவன் தட்டுத்தர மாதிரி தண்ணியில் விழுகிறார். விழுந்தவருக்கு பாவம் நீச்சல் தெரியல. ஆனால் அந்த பாய் பெஸ்டிக்கு நீச்சல் தெரியும். காப்பாற்றுவானா அவன், விடுவானா அவன், இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வந்துட்டான். அப்படியே கோபத்துல மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் அப்படின்னு பாடுறாரு. இதுல முதல்ல நான் பாடல வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், அந்த நீரலைகள் முடிஞ்ச வார்த்தையும் அதுக்கு அடுத்து இருக்கிற வரியில நீரலைகள் நீதினிலே நெஞ்சிரண்டு நினைவலைகள் நீரலைகளே ஆரம்பிச்சிருக்காரு. இதுதாங்க அந்தாதி. அப்புறம் இலக்கணம் நிறைய பார்த்தாச்சு. எங்க நண்பர்களும் நிறைய இலக்கணத்தை பத்தி பேசிட்டாங்க. இலக்கியத்தை பத்தி ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேவதை போல் ஒரு பெண்ணிலே வந்ததை நம்பி அந்த மாதிரி பாடலை கேட்டிருப்பீங்க. அதுல சீதாவை பிரித்தது மாந்தான் புள்ளி மாந்தான், தோதாக சேர்ந்தது மாந்தான் ஹனுமான் தான், நாங்கள் ஹனுமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே வரிகள்ல ராமாயணத்தையே எழுதியிருப்பாரு வாலி அவர்கள். அதுல ராமாயண இலக்கியம் மட்டும் இல்ல, அதுல நட்பு
அவங்க மேலே கொண்டிருக்க பற்று எல்லாத்தையும் ஒரு 2 வரியில் எப்படியே 2 வரியில் வாலி அவர்கள் எழுதி முடிச்சிருப்பாரு. 2000க்கு முன்னாடி எங்கள் குடும்பம் வந்து இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகளோடும் இல்லை. நாங்கள் ஒரு நாள் வீட்டில் நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து தொலைக்காட்சியில் ஒரு பாடல் வந்துன்னே எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாடல் தான் தம்பி நம்ம வாழ்க்கையே மாற்றிச்சு, இந்த பாடல் தான் தம்பி எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சு அப்படின்னு சொன்னார். கண்ணதாசன் அந்த இடத்துல ஒரு அடிப்படையான இலக்கணத்தை வச்சு தத்துவத்தை அப்படியே வாரி வழங்கியிருப்பார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசந்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாயோதுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஒரு வழியா முடிவு வருவோம். அவங்க சொல்ற மாதிரி இந்த காலத்து பாடல்கள்ல இலக்கிய இருக்குன்னே வச்சுப்போம். பாவம் அவங்க ரொம்ப போராடுறாங்கல்ல. இப்ப சமீப காலமா வெளிவந்த லியோ திரைப்படத்துல தாமர பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை அந்த பாடல் இருக்கும். வித் லவ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல அவள் வருவாயா அப்படின்ற ஒரு பாட்டா இருக்கட்டும். ரப்பர் பந்து படத்துல பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்ற பாடலா இருக்கட்டும். எல்லாமே 2000க்கு முன்பு வந்த பாடல்கள் தானே. நாங்க தான் இலக்கிய நயத்தோட பாடலை வச்சிருக்கோம்னு சொல்றவங்களுக்கு பழைய பாடல்களை பயன்படுத்தணும்னு என்ன அவசியம் நடுவர்களே? இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்கிற சட்டை எழுது அப்படின்ற மாதிரி நடுவர்களே. 2000க்கு பின்பு வந்த பாடல்கள் ஒரு காட்சியை மிகைப்படுத்தவும் பார்வையாளரை தன்வசப்படுத்தவும் உதவுகிறதே தவிர பழைய தமிழ் திரை இசை போல தமிழ் இலக்கணம் இலக்கியம் மிகுந்து காணப்படுவதே இல்லை. ஆகவே நடுவர்களே, பழைய திரைப்பட பாடல்களே ஒருவரின் வாழ்க்கையில் உள்ள பாசம், நட்பு, காதல், பிறப்பு, இறப்பு போன்ற எல்லா சூழ்நிலைகளிலும் தமிழும் இலக்கணமும் இலக்கியமும் கலந்து ஒரு காவியமாகவும் படைப்பாகவும் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மொத்த வாழ்க்கையில் பாட்டா படிச்சிட்டாரு. பாட்டாலே பக்தி சொன்னா, பாட்டாலே பக்தி சொன்னா எல்லாருமே சொல்லிட்டாரு. பதில் சொல்லுவாங்க. என் தாய் தமிழுக்கும் அவையோருக்கும் என்னை போலவே மொழியையும் மருத்துவத்தையும் ஒரு சேர நேசிக்கும் நடுவருக்கும் அறியாமை கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் எதிரினருக்கும் என் உணர்வு வைப் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த காலத்து பாடல்கள்னு எதிரினர் பேசுறாங்க. ஆனா 2000க்கு அப்புறம் வந்த பாடல்கள்ல தான் வைப் வேணுமா வைப் இருக்கு, ஆடல் பாடல் வேணுமா ஆடல் பாடல் இருக்கு, இலக்கண இலக்கியம் வேணுமா அதுவும் இருக்கு, உணர்வு புணர்ச்சி வேணுமா அதுவும் இருக்கு. சமகாலத்து புலவர்கள், அதாவது இந்த கபிலர் கம்பர்லாம் கண்ணதாசனை பார்த்து இது எங்க கால தமிழ் இல்லைங்க அப்படின்னு இருந்தா கண்ணதாசனை பத்தி இவ்வளவு நேரம் இவங்க பேசிக்கவே முடியாது. அப்படிதான் இவங்க எங்க காலத்து தமிழை பத்தி பேசுறாங்க. அப்புறம் வந்து ஹிட்லர் டார்ச்சர் பண்ணாரு இப்பெல்லாம் பாட்டு போடுறாங்க. இது வரலாறுங்க, வரலாறு இந்த காலத்து பாடல்கள் தான் எடுத்து வைக்குது. அப்புறம் வந்து வேர் இஸ் த பார்ட்டி பார்ட்டி மணி 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 இதெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் போகாதீங்க. இந்த காலத்து பாடல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றது அப்படியே எடுத்துக்கிறது நம்ம அறிவா அதுதான் பகுத்தறிவு. எது நமக்கு சரி எது நமக்கு தவறுன்னு எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து 3 இருக்கு, சன் இருக்கு, டார்க் இருக்கு. தமிழ் என்னன்னு கேட்டாரு. வடமொழி எழுத்துக்களை தமிழ்ல கொண்டு வந்து தமிழின் தாக்கத்தை வந்து குறைந்ததே அந்த காலத்து பாடல்கள் தான். இன்னைக்கு ஆங்கிலம் இருந்தாலும் வடமொழி உருவந்ததுக்கான காரணம் அந்த காலத்து பாடல்கள் தான். அதே மாதிரி மாலு 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 ஹிந்தி நகி மாலுன்னாரு. ஹிந்தி நகி திணிப்பை விஜய் என்றுதான் முதல்ல எதிர்த்திருக்காரு. அதாவது நுழைப்பொருள் வேண்டி வந்து பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அடுத்து நம்ம தலைப்புக்கு வரலாம். இலக்கணம்னு பார்த்தா அணி, ஒரு பாடலுக்கு அழகு சேர்ப்பதுதான் அணி. காலா படத்துல உமாதேவி எழுதியிருப்பாங்க, முட்டாத தாயும் கணக்கு
யோசிச்சிருக்க மாட்டீங்க. வண்ணாரப்பேட்டையில ஒரு கோபால் ஏங்கிடுச்சான், பொல்லாத காலம் வர அது லவ் பேர்டா மாறிடுச்சான். வண்ணாரப்பேட்டையில் இருக்க கோபாலுக்கும் லவ் பேர்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறது தான் எழுதினீங்க. ஆனா இதுல கவிஞர் என்ன சொல்ல வராரு, வண்ணாரப்பேட்டையில் இருக்க கோபால் எப்படி லவ் பேர்டா மாறிச்சோ அதே மாதிரி தலைவன் தலைவி காதல விழாம இருந்தவங்க காதல விழுறாங்க. இதெல்லாம் கவிஞர் விளக்குறாரு. அவர் மேலோட்டமா பார்த்து பேசினா இப்படிதான் பேசுவீங்க. இதெல்லாம் பிரிவு மொழிதல் சொல்றாங்க. அடுத்து ஒரு ஊர்ல ஒரு தெருவுல அழகான ஒரு மாலை பொழுதுல தலைவன் தலைவியை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள சுருள் முடியோட 2 பசங்க பிறகுறாங்க. அவங்க அம்மா மாதிரியே அந்த பசங்களுக்கும் பொண்ணு வரணும்னு அந்த கவிஞர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி அமைஞ்சதும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சுயப்படம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இது என்ன பாட்டுன்னு சொல்ல வரல, தீமா தீமா தீமா. இந்த பாட்டு எல்லாரும் கேட்டுப்போம். ஆனா இதுல விக்னேஷ் சிவன் தன் வாழ்க்கையில நடந்ததை எந்த அளவுக்கு இயல்பா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இயல்பா சொல்லி இயல்பு நகைச்சுவையை பக்குவமா பயன்படுத்திருக்காரு. அடுத்த பாட போற பாட்டை அரங்கத்தில் எல்லா ஆண்களும் ஒரு தடவையாவது கேட்கிறோம், முக்கியமா எதிரணியினர். ஏன்னா இந்த பாட்டை விட சிறந்த பாட்டா உயர்வு நகைச்சுவையை யாராலையுமே பயன்படுத்திக்க முடியாது. சமீபத்தில் 29 ஒரு படம் வந்தது. ரத்னகுமார் அந்த பாடல்ல தலைவியின் கூந்தல்ல வர நறுமணத்தையும் பூல வர நறுமணத்தையும் ஒரு சேர இணைச்சு அந்த பூல வர மனத்தை காட்டிலும் என் காதலின் கூந்தல்ல வர மனம் தான் பெருசு அப்படின்னு பாடுறாரு. அடுத்து சிலேடை. சிலேடைலாம் இல்லை, அந்தாதிலாம் இல்லை, வருது. சிலேடைனா என்ன, அவங்க மாதிரி பெருசா சொல்லி அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எளிமையா சொல்றது தான் இந்த காலத்து பாடல்கள். சிலேடை ஒரு சொல் 2 இடத்துல வரும், 2 வித்தியான இடத்துலையும் வரும். ஆனா ஒரு இடத்துலையுமே வேறு வேறு பொருள் தரும். அயோத்தி படத்துல ராமேஸ்வரத்துக்கு வந்த ஒரு குடும்பம், அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இதை சாமி எப்படி சொல்றாரு, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று. ஒரு தெய்வம் பார்க்க வந்து அந்த இடத்துல தெய்வம்ன்றது யாரு, கடவுள். ஒரு தெய்வம் போச்சு நின்று. இந்த இடத்துல கடவுள், இந்த இடத்துல யார் கடவுள், அந்த இடத்துல தெய்வம் யாரு, நம்ம தாய். அடுத்து அந்தாதி. இன்னைக்கு புடவை கட்டிய எல்லா பெண்களும் முதல்ல புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு பாடுவீங்க, போடுவீங்க. பாடவும் செய்வீங்க, போடவும் செய்வீங்க. இந்த பாட்டை உற்று நோக்கினால் இதில் அந்தாதி இருக்கிறது. இப்போ இது எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இது எதுல கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காரு. ஏன் அது பேர் அறியாமல். இவங்கெல்லாம் அமெரிக்காக்கே போகாம அமெரிக்காவே இல்லைன்னு சொல்லிட்டா அதை ஒத்துக்க முடியுமா? அமெரிக்காவே இருக்கு, அது இவங்களுக்கு தெரியல, இவங்க கவனிக்கல, அவ்வளோதான். அதே மாதிரி 2000க்கு பின்பும் வந்த பாடல்களையும் இலக்கண இலக்கியம் உள்ளது, அதை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். அதுதான் நம்ம பணி. அடுத்து தமிழர்கள்கிட்ட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமே எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சின்னதாக சொல்கிறது தான். எப்படி நம்ம வைரமுத்து எழுதியிருக்கார் குஷி படத்துல, ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவள் சிரிச்சா சிரிக்கல 100 பேர் சிரித்து போயிட்டா. இதெல்லாம் எனக்கு தெரியுது. திரௌபதின்ற ஒரு பெண், அவள் சிரிச்ச சிரிப்புல 100 பேரான கௌரவர்கள் சாப்பிட்டாங்க. 2 அடி வச்சிருக்காரு வைரமுத்து. பாட்டு போட்டுட்டு வெளியில் ஆடுவாங்க, எதிரணியில் ஆடுவாங்க செய்வாங்க. ஆனால் நாங்கள் அதில் இருக்க சிலப்பதிகாரத்தை கண்டுபிடிக்கிறோம். எரிகளா எரிகளா மதுரை எரியடா, இந்த பாட்டு போய் நீங்கள்லாம் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி வர நெய்யெல்லாம் படிச்சு பார்த்து இதுதான் சிலப்பதிகாரம்னு எதிரணிகிட்ட வந்து சொல்றீங்க. அடுத்து இலக்கியம்னு சொன்னதும் கவிதைன்னு சொன்னதும் முதல்ல ஞாபகம் வருது எனக்குலாம் மகாகவி தான். மகாகவி நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது ஹிப்ஹாப் தமிழா கவர்படத்துல பாய்மொழி நீ எனக்கு பார்க்குவர நான் உனக்கு கோயுது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு இப்படின்னு அழகா ஹிப்ஹாப் தமிழா வச்சுக்கிறாரு. அடுத்து பாரதியார், அடுத்து யாரு, பாரதிதாசன் தான். அவளும் நானும் பாட்டை, அவளும் நானும் கவிதையை பாட்டா ஏறமா அச்சம் என்பது மடமையிடா படத்துல அவ்வளோ அழகா வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, டைனாமோன்னு இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு. எல்லா காலத்துலேயுமே தவறுகள் இருக்கதான் செய்யுது. அவங்களுக்கு போறாங்க இதில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவங்க காலத்துலையும் இருக்கு, அதை சுட்டி காட்டினா இன்னைக்கு நாள் போறாரு.
பாப்பா எப்படி வந்து எங்கள் பாட்டோட வந்து நல்லதெல்லாம் சொல்லணும்னா இந்த நாள் போதாதோ அதே மாதிரி தான் அவங்க பாட்டை பற்றிலாம் நான் வந்து பேசுகிறேன்னா இன்னைக்கு நாள் போதாது. நான் தூண்டிருக்கும் போதெல்லாம் கேட்குற ஒரு பாட்டு, நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவத்தை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகள் அப்படின்னு வாடி எழுதிட்டார். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். என்ன இருக்கு? அதாவது தெய்வமே உனக்கான வேலையை நிராகரித்தாலும் அதற்கான திறமையும் முயற்சியும் இருந்தால் நீ கண்டிப்பா அந்த வேலையை அடையதான் இந்த பாட்டு சொல்லுது. இதை வாழ எங்க எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாப்பிற்கு பற்றி பேசுறாங்க. யாப்பிற்கிற தலைவன் வல்லுவன் தெய்வப்புலவன் கிட்ட இருந்துதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் தெய்வத்தை குறித்து பேசுறாங்க. மணிப்பாய பாட்டுல 3 திருக்குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்று உரிய பிறர்க்கு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புத்தண்ணீர் பூசல்கள்னு சொல்றாங்க. இந்த காலத்து பாட்டை வந்து ஏகப்பட்ட பாட்டை குறை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா எல்லா பாட்டுகளுமே எல்லா கவிஞர்களுமே நுணுக்கமான இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் வச்சுட்டு தான் வராங்க. அதை கவனிக்க தவறுறது நம்ம தலைமுறையோடு முடிந்து அடுத்த தலைமுறையினர் வந்து அதை கவனித்து அடுத்தடுத்து வர தலைமுறையினருக்கு அதை கொண்டு போகணும். கடைசியாக நான் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தமிழை யாரும் வளர்க்க வேண்டாம், தமிழை கற்றுக்கோங்க, தமிழை பேசுங்க. இந்த மாதிரி யாரும் தமிழ் பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் தமிழ் தன்னை தானாக வளர்த்துக்கும். தமிழ் போல் வளருவோம். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசணும். ஒரு பொண்ணு பாட்டில் மகாபாரதம் இருக்கிறது இன்னைக்கு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு மகாபாரதத்தை நாங்கள் கேட்டதில்லை. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒரு பொண்ணு ஒன்றுனா பார்த்தா சென்டிமீட்டர்ஸ் இருக்க சொல்லி கேட்டது திரௌபதியை பற்றி பார்த்தது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. சரிங்க, தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி பார்வையாளர்களுக்கு பரிசு கொடுத்துடலாமா? ஏன்னா இங்கே அண்ணன் தெரிச்சாங்க, முரண்பாட்டு அணினாங்க, உயிரிழந்த வச்சு அணினாங்க, தற்கொலை பேச்சு அணினாங்க, எந்த அளவுக்கு உதவிட்ட போய் சேர்ந்து தெரிஞ்சுக்கோமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? கேள்விக்கு தயாரா? தயாரா? ரொம்ப நினைச்சுட்டா. முரண்பாட்டு அணிக்கு சொன்ன எடுத்துக்காட்டு என்ன? முரண்பாட்டு அணி முரணாக வாங்க மேடைக்கு வந்து சொல்லுங்க. மேடைக்கு வந்து சொல்லுங்க. வேகமா வாங்க. சரிதான், பதில் சரிதான். வந்து அவள் அப்படி ஒன்றும் மனதில்லை, அவளுக்கு யாரும் இல்லை, இருந்தாலும் அவள் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அவள் அழகு இல்லை, ஆனால் அவளை போல யாரும் இல்லை அப்படின்னு. சரியான நான் அத்திக்காய் காய் பாடல் பாடுறேன் சிலேரையாக. நம்ம தம்பி ஐ படத்துல இருந்து ஒரு பாடல் பாடினாரு. அது என்ன பாடல் சொல்ல முடியுமா? ஐயன்ஜால் இருபொருள் இருக்கு. பதில் சொல்லுங்க. அந்த பாட்டிலே வரும் ஐயன்ஜால் தெய்வம் அழகு அழகு கடவுள். பதில் சொல்லுவாங்க. கடவுள் சிலேரை எடுத்துக்கிறாங்க ஐ பாடல். பதில் சொல்ல வரீங்களா? ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயர்கள் தானா? ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் புதல்வர் தானா? இந்த 2 பொருள் இருக்கு, ஐ, அழகு மற்றும் கடவுள். இதுதான் வந்து சேரும். கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கல்லடிப்பேன்னு சொல்லி நம்ம தனுஷ் பாடினாரு. இதுல என்ன அணி இருக்கு? கற்பனை, ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசுவது எந்த அணி? நடக்காத ஒரு விஷயத்த கற்பனைக்கு அப்பாற்பட்டு பேசுவது. ஏன்னா கண்டிப்பா கூந்தல்ல மீன் பிடிக்க முடியாது. அப்ப அது வந்து என்ன, எந்த அணி? எம்ஐக்கிற மார்க் வேணாமா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க. என்னது? உயர்வு மகிழ்ச்சி. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்டிப்பேன். அதில் வந்து அந்த வரிகள் வந்து கூந்தலில் மீன் பிடிப்பேன்னு சொல்லிட்டு, கோகுலமே என்னை சாய்த்து கொண்டு உங்கள் கூந்தலில் மீன் பிடிப்பேன்.
கோபுரம் என்ற திண்ணை சாய்த்து அந்த கூந்தலை வச்சு கடலை மீன் கிடைக்கிறது. அது வந்து ஒரு நடக்காத விஷயம். அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இதுதான் உயர்ந்த முயற்சி. நிறைய இலக்கண இலக்கியங்கள் பார்த்துட்டோம். இந்த பக்கம் ராமாயணத்தை 2 வரிகளில் சொன்னாரு. சீதாவை கவர்ந்தது மான்தான், புள்ளி மான்தான், தோதாக சேர்த்தது மான்தான், நனு மான்தான் சொல்லி அவர் 2 வரியில் ராமாயணத்தை சொன்னாரு. இவங்க 2 வரியில மகாபாரதத்தை சொன்னாங்க. இந்த பக்கம் சிலையடின்னு அணி சொன்னாங்க. அதுக்கு இவர் ஐயன்ற உதாரணத்துல இலக்கண இலக்கியங்கள் நிறைய பரிமாறப்பட்டது. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம், எப்படி நம்ம தீர்ப்பு கொடுக்கலாம்? இவங்க எல்லாருமே 20 வயது 25 வயது தான். ஆனா எல்லாருமே தமிழ்ல இவ்வளவு இலக்கண இலக்கியங்களை முன் வந்து பேசுறாங்க. அப்ப வெற்றி யாருடையது? நம்ம தமிழுடையது. தமிழுடைய சிறப்பே காலத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான். தமிழ் தன்னைக்கான கேள்வி கேட்கும். அது அந்த காலத்துல நான் ஒரு புத்தகங்கள்லாம் படிக்கும்போது எப்ப பாரு பெண்களோட முகத்தை நிலாவோட ஒப்பிடுவாங்க, இல்ல கூந்தலை வந்து காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாருமே கிண்டல் பண்ணி பாடலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ 2000க்கு முன்பு வந்த ஒரு பாடல், புலமை திட்டனுடைய பாடல். அதுல ஒரு ஆண் சொன்னாரு, உன்னுடைய முகம் நிலா போல இருக்குது. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நாளும் நிலவது தேயுது மறையுது உன்னை முகமென யாருமே சொன்னது. நானும் நிலா தேயும் மறையில என்னோட முகம் நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்படி 2000க்கு முன்பே வழக்கமான வர்ணனைகள்லாம் வேணாம், காலம் மாறிடுச்சு, மாற்றுங்கப்பா முதல்ல டைலாக அப்படின்னு சொல்றதுல தமிழ் எப்பயுமே தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. 2000க்கு பின்பு அதனாலதான் புதிய புதிய சிந்தனைகளை விதைச்சாங்க. எந்திரத்துக்கும் காதல் சொல்லி அழகு பார்த்தாங்க. நம்ம மதசாட்சி அவர்களை நான் முன்னாடியே சொன்னேன், பல லட்சம் புதிய வார்த்தைகளை சொல்லவி காலத்திற்குள்ள சேர்த்திருக்கிறது. இந்த புதுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கண இலக்கியங்களை 2000க்கு முன்பு வந்த பாடல்கள் நிச்சயம் கடத்தியது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. படித்தவர்களோட இலக்கண இலக்கியம் மட்டும் இல்லை, பாமரர்களோட இலக்கண இலக்கியம் கூட 2000க்கு முன்பு வந்த பாடல்கள் நல்லாவே கிடைச்சிச்சு. பாடலியே படிப்பறியே பள்ளிக்கூட தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்து வந்த நானறியே. இந்த பாடல முதல் 4 வரிகள் வந்து பாமரர்களோட வாய்மொழி பாட்டு அப்படின்னு இசைஞானி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது கவிஞர் எழுதுறதுல பாமரர்களோட வாய்மொழி பாட்டு. இதே பாட்டுல இறுதியில இசை சக்கரவர்த்தியான தியாகராஜனுடைய ஒரு கீர்த்தனை மரிமரி நின்று பாட்டு வச்சிருப்பாங்க. இந்த 2ஐயும் ஒன்று சேர்த்து இலக்கணமும் இசையும் அனைவருக்குமானது அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த கருத்தை திரையிசையின் மூலமாக சொல்லி தேசிய விருதியை வென்று வந்தாங்க. பாமர இலக்கணத்தையும் சேர்த்தே சொன்னது 2000க்கு முன்பு வந்த பாடல்கள். 2000க்கு பின்பு ஒத்துக்கிறோம், கொஞ்சம் ஆங்கிலம் கலந்துட்டோம், சரி ஒத்துக்கிறோம், ஏன்னா காலம் மாற்றம், இணைய உலகத்துக்குள்ள இவையில பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும் இல்லையா. அஸ்து அஸ்து அல்மா அல்மான்னு ஒரு பாட்டுங்க. நீங்க இப்போ மேலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், என்னன்னா இது அஸ்து அஸ்து அல்மா அல்மான்னு. ஆனால் உள்ள நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொறியாளருக்கும் ஒரு மருத்துவருக்கும் காதல் தான். பொறியியல்ல தமிழ் காதல் பண்ணணும், மருத்துவ மொழியில் பேசணும். முக்கோணங்கள் படிப்பே உன் மூக்கின் மேலே, விட்டம் மட்டம் படிப்பே உன் நெஞ்சின் மேலே, மெல்லிலையோடு வளைவோடு நான் ஆகிறேன். இது வந்து பொறியாளர் பாடுறாரு காதலன். உடனே மருத்துவர்கள் காதலர் மருத்துவம் படிக்கிறாங்க. உன் நெஞ்சில் நாடிமணி வைக்க, நாடிமணினா நம்ம ஸ்டெத்தஸ்கோப், உன் நெஞ்சில் நாடிமணி வைக்க அது காதல் காதல் என்றே கேட்க. லேப்டாப்லாம் கேட்கறதில்ல, காதல் காதல்னு கேட்டுச்சா அந்த பொண்ணுங்க. இப்படி பொறியியல்ல கூட தமிழை கொண்டு வந்து சேர்த்தாங்க, மருத்துவத்துல தமிழை கொண்டு வந்து சேர்த்தாங்க, செயற்கை நுண்ணறிவுல கூட இப்ப தமிழ் இருக்குங்க. தமிழினுடைய ஆகச்சிறந்த சிறப்பு என்ன, எப்ப தோன்றியதுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு பழமையான மொழி. அது பழமையான மொழி அப்படின்றதுக்காக அது சிறந்ததா? அப்படி இல்லை. அது பல உயரிய கருத்துக்களை பேசியதுனால்தான் இன்ன வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். உலக சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஏதோ புதுசா பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா யாரும் ஊரே யாவரும் கேள்வியில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இதை சொல்லிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பொறுத்துற ஒரு முக்கியமான திருக்குறள் என்ன தெரியுங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா முன்னாடியெல்லாம் மனுஷங்க மட்டும்தான் குழப்பிட்டு இருப்பாங்க, இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. அதுவே திருக்குறள்லாம் புதுசா எழுதுது. எல்லாத்தையும் உண்மை எந்த உருவம் உண்மை எந்த உருவம் ஏன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தக்கூடிய மிகப்பெரிய திருக்குறள் என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள், எது உண்மையை காண்பது அறிவு. இதை எந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போனாரோ திருவள்ளுவர், இன்னைக்கும் அது பொருந்தது. தமிழின் சிறப்பு என்ன அப்படின்னா, காலத்திற்கு ஏற்றவாறு எப்பொழுதும் தன்னை தகவமைத்துக் கொண்டே வருவதுதான்.
2000க்கு முன்பிருந்த பாடல்கள் வேர்களை ஆழமாக ஊன்றியது, அது விருட்சமாக வளர்ந்தது, உண்மைதான். ஆனால் அதில் பல புதுமையான பூக்கள் பூத்தது 2000க்கு பின்புதான். எனவே வென்றது தமிழ் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். 2000க்கு முன்பல்ல பின்பல்ல, எப்பொழுதும் வென்றது தமிழ் மட்டுமே.